நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். புது வருஷ நேரத்தை கொண்டாடியாச்சு. இந்த புது வருஷம் 2026 ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் பாடி ஓஞ்சி போய் இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 பேதுருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல நீங்க எல்லாவற்றையும் வச்சிருங்க. 2026 நான் எப்படி கடக்க போறேன், என்ன பண்ண போறேன், அது பண்ண போறேன், எப்படி இதை முடிக்க போறேன், எப்படி அதை ஆரம்பிக்க போறேன், இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் ஏன் மேல வச்சிரு. 2025 வரைக்கும் உன் பாரத்தை நீயே சுமந்துக்கிட்டு இருந்த. ஆனா அந்த 2026 எல்லாவற்றையும் ஏன் மேல வச்சிரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க டோன்ட் worry about it. எதையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரிடத்துல எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சிருங்க. ரொம்ப ஹாப்பியா இருங்க 2026. ஏன்னா நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படினால உங்க கவலைகளை நீங்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸையும் நீங்க கையில வச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் அவரு கையில கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி அந்த விசுவாசத்துல நீங்க நடப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் ஒத்தாசை வரும். பயப்படாதீங்க. தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் வச்சுட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத கவலைகள்லாம் அப்பப்போ நினைச்சு பார்த்து தன்னால புலம்புறது, தன்னால பேசுறது, நடக்கும்போது பேசுறது, வண்டியில போகும்போது பேசுறது, தன்னால உட்கார்ந்து அழுகிறது, அதெல்லாம் 2025 ஸ்டாப். 2026 கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அதெல்லாம் என் மேல வச்சிரு. நீ எல்லாம் புலம்ப தேவையில்லை. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறேன். அதனால நீங்க போட்டு எல்லா பாரத்தையும் நானே செஞ்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் அவர் மேல வச்சுக்கங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நான் சொல்லட்டுமா? நீங்களை அப்படி வைப்பீங்கன்னா உங்க இருதயம் லகுவாக மாறிவிடும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்காக செய்யற காரியத்தை நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீர்கள். நான் இப்படிப்பட்டலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா கர்த்தர் அது எல்லாவற்றையும் தலைகளா மாற்றி என்ன அற்புதமா ஆச்சரியமா நடத்திருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் அவர் கையில ஒப்பு கொடுத்ததுனால என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவன், என் வேலை, என்னுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சுட்டதுனால, அவர் கையில ஒப்படைச்சதுனால நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்களே சொல்ல போறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாய், மகிழ்ச்சி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராங்க. கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர்களை வைத்து ஜாலியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.